2000 கிலோமீட்டர்களை தாண்டி இருக்கக்கூடிய யமன்ல இருக்கிற ஹூதி படைப்பிரிவினர் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். அதே நேரத்தில் ஹூதிகளுடைய இலக்குகள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறது. இப்படி மாறி மாறி தாக்குதல்கள் நடைபெறுகிற போது இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதும் மிக முக்கியமான அம்சமாக மாறி இருக்கிறது. ஏன்னா ஹூதிகளை பொறுத்தவரையில் ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது, அவர்கள் எதையும் செய்துவிட்டுத்தான் பேசுகிறார்கள், பேசிவிட்டு செய்வது கிடையாது என்பதை அவதானிக்க முடிகிறது. ஏன்னா ஏன் அப்படி அவங்க இருக்கிறாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. அவர்களை பொறுத்தவரையில் ஆயுதம் கையிலே இருக்கிறது, தாக்க வேண்டும், தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், விளைவுகளை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது. அதனால் தான் உலகத்திலே பல நாடுகளை மொத்தமாக அழித்து ஒழித்து அமெரிக்காவினுடைய ராணுவம் கூட இன்றைக்கு ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு எதிரான தாக்குதல்களில் வெற்றி அடைய முடியாமல் இருக்கிறது. எனவே இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது. பல எதிர்வினை தாக்குதல்களை ஹூதிகள் இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கக்கூடிய செய்திகள் வந்திருக்கிறது. அதற்கு முன்பதாக இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நேற்று இரவு முதல் நடத்தி வந்த தாக்குதல்களுடைய தொடராக கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. சுமார் 75க்கு மேற்பட்ட அப்பாவிகள் மருத்துவமனையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற நிலையில மருத்துவமனையினுடைய பல பகுதிகளையும் மொத்தமாக அழித்து முடித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காசாவில் கமால் அத்வான் மருத்துவமனையினுடனான அனைத்து தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு என்ன நடக்கிறது என்பதே எங்களுக்கு தெரியாது என்கிறது பாலஸ்தீன சுகாதார பிரிவு. கமால் அத்வான் மருத்துவமனையின் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது என்றவுடன் நாங்கள் எங்களுடைய ஆம்புலன்ஸ் குரூவை அனுப்பியிருந்தோம், சென்றவர்கள் மீண்டும் வரவே இல்லை, அவர்களுடனான தொடர்புகளும் மொத்தமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஆம்புலன்ஸ் குரூவுக்கு என்ன நடந்தது என்பதும் தெரியாது, மருத்துவர்களுக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதும் தெரியாது, அங்கே மருத்துவமனையினுடைய தற்போதைய நிலை மொத்தமாக எங்களுக்கு தெரியாது என்கிறது பாலஸ்தீன சுகாதார அமைப்பு. இதே நேரத்தில் பாலஸ்தீனத்திற்குள் இருந்து நேரடியாக செய்திகளை தரக்கூடிய காசாவினுடைய அல் ஜசீராவினுடைய ரிப்போர்ட்டர்ஸும் அதே நேரத்தில் அல் குதுஸ் நெட்வொர்க்கினுடைய ரிப்போர்ட்டர்ஸும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் காசாவின் கமால் அத்வான் மருத்துவமனை பற்றி எரிகிற காட்சிகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காட்சிகள் கூட கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய காட்சிகளாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் கமால் அத்வான் மருத்துவமனை எங்கு இருக்கிறது, அதனுடைய தற்போதைய நிலை என்ன என்பது தொடர்பான ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மேப் தான் இது. இந்த பகுதி முழுவதுமே வடக்கு காசா, நார்த் காசாவாக இருக்கிறது. இந்த நார்த் காசாவில் இந்த இடத்துல பைத்துலாகியா இங்கே இருக்கிறது. இங்குதான் கமால் அத்வான் மருத்துவமனை இருக்கிறது. பைத்துலாகியாவில் இது பகுதி அளவுக்கு தான் இதுவரைக்கும் செயல்பட்டு வந்த ஒரு மருத்துவமனை. இன்றைக்கு அதனுடைய பெரும்பாலான பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அளித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் இந்தோனேஷியா ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. இந்த ஹாஸ்பிட்டலும் பகுதி அளவுக்கு தான் செயல்பட்டு வருகிறது. அதே போன்று இந்த இடத்துல ஜபாலியாவினுடைய ரிஃப்யூஜி கேம்ப் இருக்கிறது. இப்படி பார்க்கிற போது இந்த பகுதி, இந்த ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள். மொத்தமாக இந்த பகுதி அவர்கள் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த பகுதிகள், இந்த சாதாரணமான கலர்ல இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் இருக்கிறதா இல்லையா, இது எல்லாமே மக்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கக்கூடிய பகுதிகள். இங்கே யாரையும் வாழ்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி நெட்சாரிம் காரிடோர் என்று சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதியோடு வடக்கு காசா முடிவடைகிறது. இதுக்கு கீழே உள்ள பகுதி எல்லாம் சவுத் காசா, தெற்கு காசா என்று அறியப்படுகிறது. இந்த நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெப்பன்ஸ்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதை நோக்கியும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிற நேரத்தில் தான் இன்றைக்கு கமால் அத்வான் மருத்துவமனையினுடைய எல்லா தொடர்புகளும் முடிவுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற பிரார்த்தனை மட்டும்தான் நாம் கேட்க முடியும். மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அரைகுறை ஆடைகளோடு, அதாவது உள்ளாடைகளோடு மருத்துவமனையை விட்டு வெளியேற்றப்படுகிற காட்சிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் எங்கே வெளியேறினார்கள், எந்த இடத்திற்கு சென்றார்கள், இப்பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது.
முடியாது. ஜபாலியாவில், அதே போன்று வடக்கு காசாவில், நார்த் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் தான் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியும். உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாத சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் தயவு செய்து பிரார்த்தனை செய்யுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் அழுது மன்றாடுங்கள். உலமாக்களே, நாம் அவர்களுக்கு செய்ய முடியுமான ஒரே காரியம், நாம் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவது தானே. அவங்க நம்ம கிட்ட பணம் கேட்கல, அவங்க நம்ம கிட்ட வேற எதையும் கேட்கல. அந்த மக்கள் நம்ம கிட்ட கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பிரார்த்தனை மாத்திரம். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலா கூடவா ஓத முடியாத அளவு ஒரு வங்குரோத்து நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டாமா? தயவு செய்து உலமாக்கள், நிறுவனங்கள், பள்ளிவாசல்கள், சம்மேளனங்கள், இயக்கங்கள் இது தொடர்பாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை, ஒரு லுகர் தொழுகை, அசர் தொழுகை, மகரிப் தொழுகை, நம்ம தொழுகையிலே ஒரு பகுதி தானே குனூத்து நாசிலா என்பது. அதை ஓதுவதற்கு கூட கஞ்சத்தனப்படுகிறோம் என்றால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம்முடைய நாட்டிலே ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது, உலகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்ட நேரத்தில் பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவுக்குள்ளேயே 11 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை பலமுறை நாம் நினைவூட்டி இருக்கிறோம். நமக்காக போராடிய மக்கள் அவர்கள், நமக்காக ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்பிய மக்கள் அவர்கள், நமக்காக கொடி தூக்கிய மக்கள் அவர்கள். அவர்களுடைய வடக்கு காசாவில் கமால் அத்வான் மருத்துவமனைக்கு என்ன நடந்தது என்பதே உலகத்திற்கு தெரியாத அளவுக்கு மொத்தமாக மருத்துவமனை அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 75 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் மாத்திரம்தான் இருக்கிறது. தயவு செய்து அந்த மக்களுக்காக கையேந்துங்கள். குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். குனூத்து நாசிலாவினுடைய சட்ட திட்டங்களை தனி வீடியோவாக வெளியிட்டிருக்கிறோம் இதே சேனல்ல. பார்க்காதவர்கள் அதையும் பார்த்து ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுங்கள். சுஜூதிலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனையில் ஈடுபடுங்கள். இறைவா, அந்த மக்களை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாடுங்கள். நண்பர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே என்று அத்தனை பேரிடத்திலும் மீண்டும் ஒரு முறை வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக செய்திகளில் கமால் அத்வான் மருத்துவமனையில் 350க்கு மேற்பட்டவர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. காசாவிலே மருத்துவ பணிகளை கண்காணிக்கக்கூடிய அமெரிக்க மருத்துவராக இருக்கக்கூடிய மிமி சையத் என்கிறவர் அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டி அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறது. அதிலே அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான செய்திதான், கமால் அத்வான் மருத்துவமனையின் மீதான தாக்குதல்கள் நார்த் காசா, வடக்கு காசாவில் மனித குலத்தின் முடிவை காட்டுகிறது. அங்கே இனிமேல் மனிதர்கள் வாழ முடியாது. அத்தனை பேரும் கொன்றொழிக்கப்படுகிறார்கள். மருத்துவர்கள், நோயாளிகள் என்று எவரையுமே விட்டு வைப்பதற்கு இஸ்ரேல் தயாராக இல்லை என்பதுதான் நமக்கு தெரிகிற ஒரே ஒரு செய்தி என்று சொல்லி இன்றைக்கு மிமி சையத் என்கிற அமெரிக்க மருத்துவர், காசாவினுடைய மருத்துவமனையை கண்காணிக்கக்கூடியவர், அல் ஜசீராவுக்கு அளித்த பேட்டியையும் அல் ஜசீரா சற்று முன்னால் வெளியிட்டிருக்கிறது. எனவே அங்கு என்ன நடக்கிறது என்பதை யாரும் ஊகிக்க முடியாத அளவுக்கு மாபெரும் அழிவை செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் காசாவிலே இத்தனை நாட்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிற தாக்குதல்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிக்கையை தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. நியூயார்க் டைம்ஸினுடைய கட்டுரை இன்றைக்கு ஒரு பரபரப்பான கட்டுரையாக மாறி இருக்கிறது. அந்த கட்டுரையில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய பல ராணுவ சோல்ஜர்ஸ்களையும், ராணுவத்தினுடைய மேஜர்கள், ஜெனரல்கள் என்று பல பேரையும் நாங்கள் பேட்டி எடுத்திருந்தோம். இந்த ஒட்டுமொத்த பேட்டியில இருந்து ஒரு சாராம்சம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லித்தான் அவர்கள் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த சாராம்சமாக அவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்று சொன்னால், அப்பாவி பொதுமக்களை கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு பூரண அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு பூரண அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பைச் சேர்ந்த ஒருவரை நீங்கள் கொன்றால் குறைந்தது பாவிகள் 20 பேரை நீங்கள் கொல்ல முடியும் என்கிற அனுமதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக அவர்களிடமிருந்து தாங்கள் பெற்றுக்கொண்ட பேட்டியின் ஊடாகவே எங்களுக்கு இந்த தகவல்கள் கிடைத்திருக்கிறது என்கிறது நியூயார்க் டைம்ஸ். நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அல் ஜசீரா அல்ல, நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அல் குதுஸ் நெட்வொர்க்கும் அல்ல, நியூயார்க் டைம்ஸ் ஒன்றும் அரபு நாடுகளுடைய பத்திரிகையும் அல்ல, அமெரிக்காவில் இருந்து இயங்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் தான் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அவர்களுடைய இணையதளத்தில் நீங்கள் சென்று பார்க்க முடியும். அவர்கள் இந்த கட்டுரையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை தழுவித்தான் அல் ஜசீரா இந்த செய்தியை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரமான செய்திதான், பாலஸ்தீன விடுதலை போராளி ஒருவரை கொன்றால் 20, குறைந்தது மினிமம் 20 பாலஸ்தீன அப்பாவிகளை கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒருத்தரை கொண்டீங்களா, 20 பேரை நீங்க அதுக்கு ஃப்ரீயாக நீங்க கொன்னுக்கலாம் என்று சொல்லி அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஒரு தளபதியையோ, ஒரு மேஜர் ஜெனரலையோ, அவர்களுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களையோ கொன்றால் அதற்கு பதிலாக மினிமம் 100 பேர்
அளவுக்கு நீங்கள் கொலை செய்ய முடியும் என்கிற அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மினிமம் 100 பேர்னா மேக்ஸிமம் எத்தனை பேரையும் கொள்ளலாம் என்று அர்த்தம். உதாரணமாக யஹியா சின்வார் அவர்கள் கொல்லப்பட்டதை பயன்படுத்தி மினிமம் அப்பாவி பொதுமக்கள் 100 பேரை அவர்கள் கொன்றிருப்பார்கள், மேக்ஸிமம் ஆயிரக்கணக்கில் அவர்கள் கொன்றிருப்பார்கள் என்பதை நாம் புரிய முடிகிறது. இப்படி பார்த்தால் காசாவிலே இதுவரைக்கும் 45,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். நீங்க டிவைட் பண்ணி பார்க்க முடியும். 21 பிரிச்சு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கணக்கு பிரகாரம் சராசரியாக 2000 பாலஸ்தீன விடுதலை போராளிகளை அவர்கள் கொண்டிருக்கலாம். நம்ம அவர்களுடைய கணக்கு, நியூயார்க் டைம்ஸ் கணக்கை தான் நானும் சொல்றேன். 20 பேரை ஒரு பாலஸ்தீன விடுதலை போராளியை கொன்றால் 20 அப்பாவிகளை கொல்ல முடியும் என்று வைத்துக் கொண்டால் 45,000 பேரை நீங்க 21 பிரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா மினிமம் 2000 பேரை அவங்க கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்புல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பாலஸ்தீன விடுதலை போராளிகள் 18,000 பேரை கொன்றுவிட்டோம், 20,000 பேரை கொன்றுவிட்டோம், 25,000 பேரை கொன்றுவிட்டோம் என்கிறார்கள். அது அத்தனையும் பொய் என்று நியூயார்க் டைம்ஸ் இந்த ஆர்டிகல் ஒருபுறம் சொல்கிறது. அதையும் நாம் புரிய முடிகிறது. அதே போன்று பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கொலைகளுக்கு ஒரு தளபதியை கொன்றுவிட்டால் எத்தனை பேரையும் கொள்ளலாம் என்கிற கணக்குப்படி பார்த்தோம் என்று சொன்னால் யஹியா சின்வார் உள்ளிட்டவர்கள் கொல்லப்பட்டதை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கானவர்களை அவர்கள் அநியாயமாக கொண்டிருக்கிறார்கள் என்பது பச்சையாக இந்த அறிக்கையிலிருந்து தெரிய வந்திருக்கிறது. இது இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையாக இருக்கிறது. இந்த அறிக்கைக்கு அவர்கள் துணை ஆதாரமாக +972 என்கிற இணையதளத்தினுடைய செய்தித்தளத்தினுடைய செய்திகளையும் பெற்றுக் கொண்டிருப்பதான செய்திகளையும் வெளியிட்டு இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். எது எப்படி போனாலும் 2 விவகாரங்கள் கிளியராக தெரிகிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அவர்கள் சொல்வதை போன்று ஆயிரக்கணக்கானவர்களை அவர்கள் கொல்லவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. குறைந்தது அவர்களுடைய கணக்கு பிரகாரமே 2000 பேரைத்தான் அவர்கள் கொண்டிருக்க முடியும். ஆனால் அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் 45,000க்கு மேற்பட்டவர்களை கொண்டிருக்கிறார்கள். கேட்பதற்கு நாதி இல்லை, தட்டி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. இந்த உலகத்திலே அவர்கள் செய்கிற அநியாயத்திற்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. நம்மால் கண்ணீர் விட முடியும், கதற முடியும், இந்த செய்திகளை உங்களுக்கு தர முடியும். வல்ல அல்லாஹ் மாத்திரம்தான் அவர்களை பிடிக்கக்கூடியவன். அல்லாஹினுடைய பிடியிலிருந்து இந்த அநியாயக்காரர்கள் தப்ப முடியாது என்பது நிச்சயமான ஒன்று என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் சமாதான உடன்படிக்கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்தவரை அவர்களுக்கு அமெரிக்காவினுடைய சப்போர்ட் நிறையவே இருக்கிறது. குறிப்பாக தற்போது பதவியேற்றிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக 20ஆம் தேதி ஜனவரி மாதம் பதவி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். அவர் பதவிக்கு வந்தால் மேலும் அவர்களுக்கு அதற்கான அனுமதி கிடைக்கப் போகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய அனுமதியை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் மேலதிகமாக கொலைகளையும் தாக்குதல்களையும் நடத்துவார்களே தவிர சமாதான உடன்படிக்கை அவர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது என்று கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில நாம் பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து அங்கு நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே கவலைக்குரிய செய்திகளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய தினம் இதுவரைக்கும் பாலஸ்தீன விடுதலை போராளி ஒரே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய 5 பேரை கொன்றொழித்திருக்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் பைத்துலாகியா பகுதிகளில். அதே போன்று மேலும் 2 பேரை துப்பாக்கி சுடுகிற ஸ்னைப்பர் அட்டாக் மூலமாக அழித்திருக்கிறோம், 7 பேரை பைத்துலாகியாவில் கொன்றிருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை ராணுவ குழு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் நெட்சாரிம் காரிடோர் பகுதிகளுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு தலைமையகத்தின் மீது இன்றைக்கு யாசின் 105 மூலமாகவும் 107 என்கிற ராக்கெட் மூலமாகவும் அதிகமான தாக்குதல்களை, குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று காசாவினுடைய வடக்கில் இருக்கக்கூடிய பைத் ஹனூன் நகரத்திற்குள் ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வாகனங்களின் மீது இன்றைக்கு சரமாரியான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று அது தொடர்பான வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அல் ஜசீராவினுடைய அரபி பக்கத்திலே பார்க்கிறவர்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் கான் யூனுஸ் நகரத்தினுடைய பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினால் புலனாய்வு செய்யப்பட்டு கொண்டிருந்த அவர்களுடைய ட்ரோன்கள், புலனாய்வு ட்ரோன்களை தரையிறக்கி இருக்கிறோம், கைப்பற்றி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வீடியோ ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையில் வடக்கு காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜபாலியா சர்வீஸ் கிளப் பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு நிலையத்தின் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை
செய்திகளையும் மேலதிகமாக வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவினுடைய பைத் ஹனூன்ல அல் அவுதா டவர்ஸுக்கு தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் புகாரி என்கிற பகுதிகளில் உள்ளே ஊடுருவிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ்களை நாங்கள் மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை போராளிகள் ஒவ்வொரு நாளும் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை எதிர்கொண்டு அவர்களை கொன்று குவிக்கிற வேலையையும் பாலஸ்தீன விடுதலை போராளிகள் இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகைக்காக புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்ற இளைஞர்கள் மீது ஏற்கனவே நாம் சொல்லுவதை போல காங்க் வாட்டர் என்கிற அழுக்கு தண்ணீர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அவர்கள் மீது கண்ணீர் புகை தாக்குதல்கள், டியர் கேஸ் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. மூன்றாவது தடவையாக அவர்கள் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதையும் மீறி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேற்று இரவு முதலே பாலஸ்தீன மக்கள் தொழுகைக்காக உள்ளே நுழைவதற்கு அவர்களை எதிர்த்து சண்டையிட்டு நுழைந்திருக்கிறார்கள். சுமார் 35,000க்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் புனித மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இது கடந்த வாரங்களோடு ஒப்பிடும்போது குறைவான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. கடந்த வாரங்களில் 45,000க்கு மேற்பட்டவர்கள் தொழுகையில் பங்கெடுத்தார்கள் என்கிற அறிவிப்புகளை அல் அக்ஸாவினுடைய நிர்வாகம் வெளியிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ஒரு 10,000 அளவுக்கு மக்கள் குறைந்திருக்கிறார்கள். காரணம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய அடக்குமுறையாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் நேற்று இஸ்ரேலுடைய நெசட், இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது என்ன சட்டம் என்று சொன்னால், பாலஸ்தீன பல்கலைக்கழகங்களில், அது காசாவிலேயாக இருக்கலாம், காசாவில் 2 பல்கலைக்கழகங்கள் இருந்தது மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெஸ்ட் பேங்க்ல ஜெருசலம் உள்ளிட்ட ரமல்லா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம். இந்த எந்த பல்கலைக்கழகங்களில் இனி பட்டப்படிப்பை மேற்கொண்டாலும் அந்த பட்டப்படிப்புக்கு பிறகு இஸ்ரேலுடைய பல்கலைக்கழகங்களில் மேலதிகமான ஒரு பரீட்சையை எழுதினால் மாத்திரம்தான் அந்த பட்டப்படிப்பு செல்லுபடியாகும் என்கிற ஒரு சட்டத்தை இஸ்ரேல் தன்னுடைய பாராளுமன்றத்தில் சட்டமாக்கி இருக்கிறது. இதற்கு ஆதரவாக 40 பேரும் எதிராக 9 பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டை ஆக்கிரமிச்சு அந்த நாட்டை பிடிச்சு இன்னொரு நாட்டை உருவாக்கி எவன் சொந்த நாட்டுக்காரனோ அந்த சொந்த நாட்டுக்காரனை கொன்று குவிச்சுக்கிட்டு அவன் படிச்சு அவர்களுடைய பல்கலைக்கழகங்களை பட்டம் எடுத்தா அதை அங்கீகரிக்கணுமா இருந்தா எவன் ஆக்கிரமிச்சானோ அவனுடைய பல்கலைக்கழகங்களில் மேலதிகமான ஒரு பரீட்சையை எழுத வேண்டும் என்பதெல்லாம் உலகத்தில் எங்குமே நடக்காத கொடுமைகள், எங்குமே விதிக்கப்படாத சட்டங்கள். இதை கேட்பதற்கு ஆள் இல்லை என்கிற ஒரு நிலை இருக்கிறது. அரபு நாட்டினுடைய அரபு அயோக்கிய ஆட்சியாளர்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய பூரண அனுமதியோடு இந்த அநியாயங்களை எல்லாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கு தெரியும், நேற்றைய தினமும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய நிலைகள் மீது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹூதிகளுடைய தலைவர் தொலைக்காட்சியில் உரையாற்றிய அடுத்த கணம் ஹூதிகளுக்கு எதிராக யமனுடைய பல நிலைகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் F-35 விமானத்தினூடாக 100க்கு மேற்பட்ட விமானங்களினூடாக தாக்குதல்களை நடத்தினார்கள். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க தாக்கிய இடங்களில் ஒரே ஒரு இடம்தான் புதிய இடமாக இருக்கிறது. ஹுதைதா துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அதே போன்று அங்கே இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. மூன்றாவதாக புதிய இடமாக சனாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேலே தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இந்த ஏர்போர்ட்டில் விமானங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்ததாக எந்த செய்திகளும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில நம்ம பல புகைப்படங்கள் இன்றைக்கு சனாவில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. இது கூட சனாவினுடைய ஏர்போர்ட்ல ஒரு வளாகம், அதிலே அந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்ட கண்ணாடிகள் உடைந்திருக்கக்கூடிய காட்சிகள், இதுவல்லாமல் சில கட்டிடங்கள் பற்றி எரிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே சனாவுடைய ஏர்போர்ட்ல அவங்க நடத்திய தாக்குதல் பயங்கரமான தாக்குதல் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று அவர்களுடைய தாக்குதல் ஹுதைதா துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. அது உச்சகட்ட பயங்கரமான தாக்குதல். எது எப்படி போனாலும் ஏன் வேறு இடங்களை இவர்கள் தாக்கவில்லை என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு யமனில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர் உமர் ஷரீஃப் என்கிறவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, உண்மையில்
ஹூதிகளுடைய இராணுவ நிலைகள் எங்கே இருக்கிறது என்பது படு ரகசியமானது என்பதுதான் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்கிய இடத்திலேயே ஏன் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், எங்கிருந்து ஏவுகணைகள் ஏவப்படுகிறது, எந்த இடத்துல அவருடைய ஆயுத குடோன்கள் இருக்கிறது, எந்த இடத்துல அவங்க மற்ற வெப்பன்ஸை ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க, எந்த இடத்துல இந்த ஏவுகணை தயாரிப்புகள் நடைபெறுகிறது என்கிற செய்திகள் எல்லாம் படு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹூதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யமனுடைய பெரும் பகுதிகளில் மிக முக்கியமான பல இடங்களில் கிட்டத்தட்ட 6 இடங்களில் ஏவுகணை ஏவக்கூடிய மையங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஏவுகணை ஏவக்கூடிய மையங்கள் எல்லாம் துல்லியமாக கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. எந்த இடத்துல இருக்கிறது என்பது நேரடியாக சென்று தாக்கிவிட்டு வருகிற அளவில் அவங்க அதை வெச்சு இல்லை, ரகசியமான இடங்களாக இருக்கிறது என்கிறார். எனவேதான் இஸ்ரேலால் அதே இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் தாக்கப்படுகிறதே தவிர புதிய இடங்களை அவர்களால் தாக்க முடிவதில்லை. இப்படி நேற்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 40க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். யமன்ல 4 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அடுத்த கணம் இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதலை நடத்தியது யமனில் இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு. குறிப்பாக இஸ்ரேலுடைய தெற்கு நகரங்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தியவர்கள் டெல் அவீவ் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஆரம்பத்தில் டெல் அவீவ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நாங்கள் முறையடித்து விட்டோம் என்று இஸ்ரேல் சொல்லி இருந்தாலும் அது முறையடிக்கப்படவில்லை, நேரடியாக தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பின்னர் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய பென் குரியன் விமான நிலையத்தை அடித்து தூக்கி இருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு என்கிற செய்தி மிக முக்கியமானது. ஏன்னா யமன்ல இருக்கக்கூடிய சன்ஆவினுடைய ஏர்போர்ட் மேலே அவங்க தாக்குதல் நடத்தினதுனால உடனடியாக டெல் அவீவினுடைய பென் குரியன் விமான நிலையத்தை அடித்து தூக்கி இருக்கிறது யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு. குறிப்பாக நமக்கு தெரியும், இஸ்ரேலுக்குள்ள நடக்கிற செய்திகளை வெளியே கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் அது இஸ்ரேல் நாட்டுக்குள் பயங்கரமான குற்றமாக பார்க்கப்படுகிறது, ஊடகங்கள் அடக்கப்படுகிறது. அதனால் எந்த அளவு அந்த தாக்குதல்கள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவரவில்லை. எது எப்படி போனாலும் சுமார் 12 மணி நேரங்களுக்கு மேலாக இஸ்ரேல் தன்னுடைய விமான தளங்களை மூடியிருந்தது. நாட்டினுடைய பாதிக்கு மேற்பட்ட இடங்கள் உடனடி அவசர அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அத்தனை பேரும் பங்கர்களுக்குள்ள ஒளித்திருந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கு. நீங்க பார்க்கலாம், நேற்று வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு காட்சி, பங்கருக்குள்ள ஆட்கள் ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இது. இஸ்ரேலியர்களுடைய நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால், எந்த நேரம் பங்கருக்குள்ள ஓடி போய் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதே தெரியாத அளவுக்கு தினம்தோறும் பயத்திலே வாடுகிற நிலை அவர்களுக்கே உண்டாகி இருக்கிறது. காரணம் என்னன்னா, அப்பாவிகள் கொல்லப்படும் போது அதற்கு ஆதரவாக அப்பாவிகளை காப்பாற்றுவதற்காக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் தான் இவர்கள் சிக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால்தான் இவர்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு எதிராக பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நேற்றைய தினம் உடனடியாக பதிலுக்கு பதிலாக யமன்ல இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் உடனடியாக இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்தின் மீதே தாக்குதல் நடத்தி நாங்கள் யார், எங்களுடைய பலம் என்ன என்பதை உடனடியாக உலகுக்கும் இஸ்ரேலுக்கும் காட்டியிருக்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுடைய படைப்பிரிவு.